மரியே வாழ்க, சூசையே வாழ்க. எல்லாம் மோர் நல்லா குடிச்சிங்களா? குடிச்சிங்களா? இல்லை சில பேர் நல்லா தான் போட்டிருந்தார். பரவாயில்லையா? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, சந்தோஷம். சரி, இன்றைய நாளினுடைய சிந்தனையில் இரண்டாவது சிந்தனையின் தொடர்ச்சியாக தவக்காலத்திலே இறைவன் சொல்லுகின்ற படிப்பினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிற்கு தேவையானதை நாம் உள்வாங்கிறதுக்கான ஒரு நேரம்தான் இந்த நேரம். என்ன அப்படிப்பட்ட நேரம்? தவக்காலம் நமக்கு தாழ்ச்சியோடு வாழச் சொல்லுகிற காலம். தவக்காலம் நம்மை தாழ்ச்சியோடு வாழச் சொல்லுகிற காலம். இறைவன் எப்படிப்பட்ட தாழ்ச்சியை இறைவன் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்? ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தந்தை. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, முதுபெரும் தந்தை, மிகப்பெரியவர் இல்லையா? ஆபிரகாம் தலைமுறைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தந்தையாக இன்றும் கருதப்படுகிறார் ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் பெரிய ஒரு பணக்காரர் தான். அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஒரு ஜமீன்தார் மாதிரி நல்ல ஒரு எல்லாம் எவ்வளோ நிலங்கள், உடைமைகள், கால்நடைகள் எவ்வளோ வச்சிருந்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் ஆபிரகாம் இல்லையா? அந்த ஆபிரகாம் எப்படி? தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 27வது இறைவசனம் படிங்க. தொடக்க நூல் 18:27. தொடக்க நூல் 18:27 படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக யாருக்கு? அந்த ஆண்டவருடைய தூதர்கள் வராங்க. அவருக்கு மறுமொழியாக சொல்றார். சொல்லுங்க. தூசியும் சாம்பலுமான நான். போதும். என்னடா இது தூசியும் சாம்பலுமான நான்? எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை ஆபிரகாம்? மிகப்பெரிய மனிதர், அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ சொத்துக்கு உரிமையுடையவர். அவரை நம்பி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவன் சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளி எல்லாருமே பெரிய ஒரு குடும்பம் தான். அப்போ அந்த ஆபிரகாம் என்ன சொல்றார்? ஆபிரகாம் நோக்கி, அவங்களுடைய வீட்டை நோக்கி வந்தவங்க தான் யாரு? அந்த கடவுளுடைய தூதர்கள். எங்க போறாங்க? சோதோம் குமாராவுக்கு போறாங்க. ஆண்டவருடைய தூதர்கள் எதுக்கு போறாங்க? சோதோம் குமாராவுக்கு என்னத்துக்கு போறாங்க? போய் சாப்பிட்டு வர்றதுக்கா? சோதோம் குமாரா பாவத்தினால் அதிகம் சிக்குண்டு தவிக்கிற ஒரு நாடாக, அந்த ஊராக அப்படி கிடக்குது. அப்ப கடவுளுடைய அழிவு சொல்றதுக்கு போறாங்க. கடவுள் உங்களுக்கு அழிவு சொல்றாருங்கய்யா, அதுக்கு தான் வந்திருக்கிறோம், கொஞ்சம் மனம் திரும்புங்க. சோதோம் குமாராவுக்கு போறாங்க. அப்ப அந்த ஆண்டவருடைய தூதர்கள் போகிற பொழுதுதான் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க வழியா. அப்ப நடந்த உரையாடல் தான் இந்த உரையாடல். என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? உங்களாண்ட கேட்கக்கூடாது தான், ஆனாலும் நான் கேட்குறேன். கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் கேட்குறேன். என்ன விஷயமா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? என்ன இவ்வளோ தூரம் போகிறீங்க தூதர்களே, சொல்லுங்க. அப்போது அதை கேட்கும்போது ஆபிரகாம் எந்த நிலையில் கேட்குறார்? தன்னை எந்த அளவுக்கு எப்படி கடவுளுடைய தூதருக்கு முன்னாடி நம்மளை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. என்னதான் அவ்வளோ பெரிய ஊருக்கே பெரிய தலைவராக இருந்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும், ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, தூசியும் சாம்பலுமான நான். தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார் பாருங்க. சாம்பல், விபூதி புதன் முதல் நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அடையாளம் சாம்பல். சாம்பல் எதன் அடையாளம்? தாழ்ச்சியின் அடையாளம். மண்ணு நம்ம போய் பூசிக்குமா? சாம்பலை யாருன்னா பூசிக்குவாங்களா எடுத்து? நம்மளுக்கு சிலுவை போடுறதால அது நம்மளுக்கு ஒரு அழகாக தெரியுது, ஒரு அடையாளமாக தெரியுது. இல்லை விபூதி புதன் எல்லாரும் சாம்பலையும் மண்ணையும் பூசின்னு வாங்க பூசைக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னடா இது முட்டாள்தனமாக இல்லையா? இதை போய் சொல்கிறாங்க. ஆனால் திருச்சபை நம்மளுக்கு ஒரு ஆன்மீக அடையாளம் அழகாக சொல்லுது. ஒன்றே ஒன்று, மண்ணு போல இருக்கிற அந்த சாம்பல், மண்ணிலிருந்து வருகிற அந்த பொருட்களில் அந்த சாம்பலை எடுத்து தடவி சொல்றாங்க, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மனம் திரும்பு, நற்செய்தியை நம்பு. அந்த சாம்பல் தாழ்ச்சியின் அடையாளம்.
அதனால தான் தவக்காலம் யாருக்கான இது? தாழ்ச்சியோடு இருப்பவர்களுக்கான காலம், தாழ்ச்சியோடு தங்களை ஏற்றுக்கொள்வர்களுக்கான காலம். அதுதான் தொடக்க நூலில் ஆபிரகாம் அந்த ஆண்டவரின் தூதர்களுக்கு முன்னாடி ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி நான் என்னையே தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து இந்த கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது தான், நான் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவன், தாழ்ச்சியோடு இருக்கிறவன், தூசி நான், சாம்பல் நான் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறார். மோயிசன் திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 22வது இறைவசனம் படிங்க. திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 22வது இறைவசனம் படிங்க. மோயிசன் எப்படிப்பட்டவர் படிங்க. எகிப்தியனை கொன்றது போல். ஓகே, அடுத்து சரி, அடுத்து படிங்க. திருத்தூதர் பணி 7:22 தானே? 7ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணி 7:22 படிங்க. அது படிங்க. மோயிசன் எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்து சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மோயிசன் எப்படிப்பட்டவர்? மோயிசன் அரண்மனையில் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர். குழந்தை பருவத்தில் அவங்க அம்மா போட்டுடுறாங்க ஆற்றுல. அதுவாக பார்த்து அரண்மனையினுடைய ஆற்று பக்கமாக போகுது. ராஜாவினுடைய மனைவி பார்க்குறாங்க, என்னன்னா குழந்தை தொட்டியில் வருது, சரி நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே, குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி அரண்மனையில் வளர்ந்தவர் தான் யார்? மோயிசன். அந்த மோயிசனுக்கு அந்த அரண்மனையில் வளர்ந்ததால் அந்த வாய்ப்பு கிடைச்சதால அவருக்கு அடிச்சிச்சு ஒரு யோகம். என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அறிவு சார்ந்த விதத்தில், ஞானம் சார்ந்த விதத்தில், கலைகள் சார்ந்த விதத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிறார் மோயிசன், எல்லாத்தையும் கற்றுக்கிறார் மோயிசன். ஆனால் அந்த மோயிசன் இவ்வளோ கற்றிருந்தும், இவ்வளவு கற்று தெரிந்தும் மோயிசன் தன்னை ஆண்டவருக்கு முன் எப்படி வைத்திருந்தார், என்ன ஒரு இடத்துல தன்னை வச்சு தாழ்ச்சியோடு இருந்தார். அதை இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க. எண்ணிக்கை புத்தகம் படிங்க. எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம் படிங்க. எண்ணிக்கை 12:3 படிங்க. பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மனிதராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சாந்தமா இருக்கிறது என்ன? சாந்தமா இருக்குது. ஆண்டவரே திவ்ய இயேசுவை ஆராய்த்து வணங்குகிறோம். இந்த ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நற்செய்தி அழகா சொல்லும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் அழகா சொல்லும், நானோ மன தாழ்ச்சியும் சாந்தமும் உடையவன். இந்த சாந்தம் குணம் எப்படி வரும்? தாழ்ச்சி இருந்தாதான் அடுத்து இந்த குணம் வரும். மோசே எல்லாமே படித்தவர், எல்லாமே தெரிஞ்சவர், ரொம்ப அறிவு புத்திசாலி, எல்லா விதமான கலைகளும் தெரியும், என்ன விதமான சண்டை வேணாலும் போடுவார், அவ்வளோ தைரியமான ஆள். அதனால தான் மோசே என்ன பண்றார்? வளர்ந்த பிறகு தன்னோடு சேர்ந்து தன் இன இஸ்ராயேலின் அடித்து நொறுக்கப்படுவதை கண்டு உள்ளம் கொதித்தெழுந்து ரத்தம் சூடாகி ஒரே வெட்டுறார், சாவடிச்சிடுறார். அவ்வளோ தைரியமான ஆள், அவ்வளோ எல்லாரையும் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு போர் புரிகிற அளவுக்கு பலசாலி. ஆனால் எல்லாம் இருந்தும் மோயிசன் எப்படி இருந்தான்? சாந்தமுள்ள மனிதனாக இருந்தான், தாழ்ச்சியோடு. அதுதான் இறைவன் விரும்புவது. அடுத்து இன்னொரு மனுஷன் இருக்கிறார். சாமுவேல் 2வது புத்தகம் படிங்க. சாமுவேல் 2வது புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் படிங்க. சாமுவேல் 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் படிங்க. அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். தாவீது எப்படிப்பட்டவர்? இன்னைக்கும் இஸ்ராயேல் யூதர்கள் மத்தியிலே தாவீது அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று பெயர் பெறுகிறவன். கிங் ஆஃப் கிங்ஸ் யாரு? சாலமோன். இந்த தாவீதினுடைய புகழ் எந்த அளவுக்கு இன்னும் இருக்குது. டேவிட், கிங் டேவிட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெயரும் புகழும் தான். இஸ்ராயேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு இந்த தாவீது அவ்வளோ பெரிய பெருமையானவன், பெருமைக்கு அடையாளமானவன்.
அப்பவே இல்லையா? சவுல் அரசனா இருக்கும்போதே தாவீது பெருமையும் பேரையும் பெற்றவன். ஆனால் சவுல் அடிச்சது 5000 பேர் தான், ஆனால் தாவீதோ 10,000 பேரை கொன்றான். அப்பவே அவருக்கு ஃபேமஸான ஆள் தான். மீடியாலாம் ஒன்றும் இல்லைனாலும் தாவீது பயங்கரமான ஃபேமஸ், அவ்வளோ பெரிய ஃபேமஸ். இன்னைக்கு மோடி கூட எப்படி அவருடைய பேர் நிலச்சி நிற்குது? எல்லாம் மீடியா தான் அவரை பெரிய ஆளாக ஆக்கி காட்டி 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 இன்னைக்கு அதுலேருந்து கீழே இறங்க முடியல. உண்மை அதுதான். அந்தளவுக்கு தூக்கி வச்சுட்டானுங்க முள்ள. அடே, உலகத்தில் உத்தமானவன் இவன் மட்டும்தான்டா, இவனை விட்டா நாடு பொழைக்காதுடா, வளராதுடா, இவன் தான்டா நம்மளுக்கு எல்லாமே. அந்த அளவுக்கு மீடியா எந்த அளவுக்கு புகழ் சேர்த்து காமிக்கணுமோ அந்த அளவுக்கு புகழ் ஆகிடுச்சு. தாவீது அந்த காலத்தில் அவ்வளவு புகழையும் பெருமையும் சேர்ந்தவன். ஆனால் அந்த தாவீது பாவம் செய்த பொழுது அந்த குற்றத்தை தைரியமாய் ஒரு இறைவாக்கினர், யார் அந்த இறைவாக்கினர்? நாத்தான் இறைவாக்கினர் தாவீதுக்கு சொல்றார், எப்படி இந்த பாவத்தை செய்யலாம், யாருன்னு சொல்லுங்க. இறைவாக்கினரே நாத்தான் மறைமுகமா தாவீதுக்கு அவன் செஞ்ச தப்பை சொல்லி காட்டுறார். யாருன்னு சொல்லுங்க, அவனை என்னுடைய ஆட்சியில் அவனை இங்கே நான் சாவடிச்சிடுறான் அவனை. அப்ப நாத்தான் சொல்ற, அந்த பாவம் செஞ்ச வேற யாருமே இல்லை, நீதான்யா. இன்னைக்கு யாருன்னா பேரும் புகழோடும் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கை காட்டி சொல்ல முடியுமா? நீ பாவம் செய்கிற, நீ தப்பு செய்கிற, அநீதியாக இருக்கிற, அராஜகம் பண்ணுற, தப்பு பண்ணுற சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொன்னால் டீலுக்கு வருவாங்க. டீல் பேசுறது தான் இப்போல்லாம். என் தப்பு நீ சுட்டி காட்டிட்டியா, அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு டீலுக்கு வரலாம், வா உட்கார், எல்லாரும் ஒன்று பேசாத, வா வீட்டுக்கு வா, இல்லை தனியாக வா, அங்கே வா, இங்கே வா, உட்காந்து வா, இந்த நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன், கொஞ்சம் வாயை மூடு. இன்னொன்று தெரியுமா, உன்னை பற்றி நான் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் சொல்லிட்டா வெளியே, ஐயோ அப்படியா, அது உனக்கு தெரியுமா, அப்போ நானும் உங்கள்கிட்ட செஞ்சிடறேன்ப்பா, அப்போ நான் உனக்கு டீல் கொடுக்குறேன். ஓகே, வெரி குட். அப்போது நான் செய்கிற தப்பு நீ சொல்லாத, நீ செய்கிற தப்ப நானும் சொல்ல மாட்டேன். அதான் இப்போலாம் நடக்கிற அதிகமான டீல், அதுதான் அதிகமான டீலிங், அதுதான். இன்றைக்கு உலகம் முழுதும் அப்படிதான். அப்படி இன்னைக்கு நாத்தான் தாவீடம் சொல்லுகிற பொழுது, தாவீது மிகப்பெரிய அரசன், நாத்தானையே அடிச்சு சாவடிச்சிருக்கலாம் தாவீது, ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. அரசன் எப்படி நீ சொல்ல முடியும் பாவின்னு சொல்லிட்டு, பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு? ஆனால் அவ்வளவு உயரத்தில் அரச பதவியில் இருந்த தாவீது நாத்தானிடம் அந்த சொல்லி முடித்த உடனே, அட பாவி, நான் செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டுகிறார் கடவுள் இந்த இறைவாக்கின வழியா. உடனே சொல்றான், என்ன சொல்றா? தொடர்ந்து படிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது சொல்லுங்க. அவருடைய குற்றத்தை 13வது இறைவசனம் படிங்க. நாத்தானிடம் தாவீது சொன்ன உடனே என்ன சொல்றார்? உன் அச்சி சாவடிச்சிருவன்னு சொல்லல, சொல்லி அடுத்த நிமிடமே சொல்றார், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், மனம் குமரி அழுதார் என்று சொல்லுகிறது. அரசன் போய் அழுவலாமா? இல்லை, அழுதா அவனுடைய இமேஜ் என்ன வருது, அவனுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன வருது? அப்போ அழுகுறான்னா, அந்த தாவீது அழுகுறான்னா என்ன நினைக்கிறான்? உண்மையிலே நான் பாவம் செஞ்சிட்டேன், சுட்டி காட்டிட்டான். பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட காலம்தான். குருக்கள் உங்களுக்காக ஒப்புரு அருட்சாதனம் வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே இறை மக்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி ஒப்புரு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அப்படியே கும்பலாக போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒருத்தராக போயிட்டு பாவம் செஞ்சுட்டு இந்த தியானத்தில் கலந்துக்குங்க. ரைட். தாவீது, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். 16வது இறைவசனம் படிங்க. 16வது இறைவசனம். தாவீது அந்த குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினான், உண்ணான் நோன்பு மேற்கொண்டான், உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தான். போய் கட்டில படுத்துல, தரையில படுத்து கிடந்தான். அடுத்து அது அப்படியே ஒன்றுன்னா அப்படியே சொல்ல, தாவீது எப்படியெல்லாம் அவருடைய மனம் திருந்தி அவருடைய கஷ்டத்திலலாம் எப்படி வெளிப்படுத்துகிறார் அவருடைய இதில் இல்லை இன்றைக்கி சொல்லப்படுது வேறு வார்த்தைகள். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய தாவீது கடவுளுக்கு முன் தன்னை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்.
அடுத்து லூக்கா நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 38வது இறைவசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 38வது இறைவசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து ஒரு பெண் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். அடுத்து அவருடைய காலடிகளை, அவருடைய காலை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார். அந்த ஊர்ல ரொம்ப மிகப்பெரிய அழகி மரிய மதலேனாள். ஊரில் மிகப்பெரிய அழகி. பெண்களுக்கு அழகே என்ன அடையாளம் சொல்லுவாங்க? கூந்தல் இல்லையா? உடனே சொன்னீங்க, வெரி குட், உண்மைதான். அந்த காலத்திலலாம் சிஸ்டருங்களாம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சிருவாங்க இல்லை? முடிய கீழே எனக்கு எங்கள் பெரியப்பா அவங்க பிள்ளை அக்கா, எனக்கு நான் 7வது படிக்கும்போது 6வது படிக்கும்போது அவங்க சிஸ்டர் ஆனாங்க. அப்போ சிஸ்டர் ஆகும்போது அவங்க நடந்த நிகழ்வுலாம் எங்கள் பங்குலேயே நடத்தினாங்க. எதுக்கு? தேவழைத்தல் உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பங்குலேயே அந்த வவுஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வரும்போது பார்த்தா முடி வெட்டிட்டு இருந்தாங்க. என்னடா இது, அக்கா நல்லா இருந்தாங்க நேற்றுலாம், இன்றைக்கி என்னடா முடி வெட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சின்ன வயசில் நம்மள கேட்குறோம். ஏன் அதை அந்த ஒரு செயல் செய்கிறாங்க? அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீகம் இருக்குது. ஆண்டவரே, உனக்கு நான் முழுமையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எல்லா விதத்திலையும், உடல் பொருள் ஆவி அனைத்துமே இனி நான் கடவுளுக்கு தான் சொந்தம். கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. என் அழகு, என் மேனி, என் ஞானம், என் அறிவு, என் திறமை எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன். அதுக்கு அடையாளமாக தான் என் தலையில் இருக்கிற அழகான இந்த அழகின் அடையாளத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே வெட்டு. ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும்தான் அழகாக இருப்பேன், அடுத்தவனுக்கு நான் அழகாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இல்லை, மரிய மதலேனாள் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய அழகி. அந்த அழகி எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்ய முடியும், பாவம் செஞ்சவ. சிமியோன் வீட்டுக்கு இயேசு போகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது சிமியோனுக்கு பின்னாடியே இந்த மரிய மதலேன் போகிறா. ஏன்னா பரிசேயனுடைய வீட்டில் இயேசு போறார். எல்லாம் ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதையும் தாண்டி அவருக்கு பின்னாடி இந்த பாவி போறா. இந்த பாவி போறதையும் பார்த்து அதுவும் அசிங்கமா பேசுறாங்க. பின்னாடி போற பாவி அதுவும் இயேசுக்கு பின்னாடியே போறா. போய் வீட்டில் அவர் பக்கத்திலே உட்கார்றா. உட்காந்து அழுதுனுங்கிறா. கூந்தலாலில் இயேசுவின் காலை துடைக்கிறார். என் அழகின் அடையாளம் இதுதான். என் பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு காரணமா இருந்தது இந்த அழகு தான். இந்த அழகு நான் எப்போ நான் துறந்து போகிறேனோ அப்போ நான் பாவத்தை துறக்கிறேன். எனவே இந்த கூந்தலை வைத்தே ஆண்டவருடைய காலை நான் கழுவுவேன். இதுதானே என் பாவத்துக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. இந்த அழகுனால தானே எனக்கு இப்படிப்பட்ட பாவம் வருது. இந்த அழகையே நான் அசிங்கமாக்குறேன். லௌரா விக்குனா, புனித லௌரா விக்குனா, சலேஷனில் படிச்சிருந்தா தெரியும். இந்த லௌரா விக்குனா அந்த இடத்துல அவங்க அந்த கிராமத்தில் அப்படியும் அவ்வளோ அழகான ஒரு இளம் பெண். இந்த லௌரா விக்குனா மீது பல பேர் ரொம்ப ஆசை கொண்டு அன்பு கொண்டு எவ்வளோ பேர் அவர் திருமணம் செஞ்சு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் மரிய மதலே அந்த லௌரா விக்குனா எழுந்து சென்று ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே தன்னுடைய முகத்தை எல்லாம் கிழித்து கொள்கிறார். இந்த முகம் தானே உங்களுக்கு அழகாக இருக்கத்தெல்லாம் என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் உரியவள். தன் முகத்தை கீறிக்கொள்கிறார். அதுதான் அப்போ வாழ்ந்த புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன. அதுதான் பாடகர் குழு இல்லை திருப்பாடலை பாடி பாடியே ஆண்டவருக்கு புகழை சேர்ந்த ஒரு புனிதர் யார்? செசிலி அம்மா இல்லை, அவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். அவளை திருமணம் செய்து கொண்டு அவங்களுடைய குடும்பத்தில் அவ்வளவு டார்ச்சர், அவங்க உறவினர்கள். ஆனால் இறுதியில் கடவுளுக்கு மட்டும்தான் என்று சொன்னதில் தன்னை குத்தி குத்தி ஒருத்தன் கிழிக்கிறான். 13 முறை குத்துறாங்க அந்த அம்மாவை. எத்தனை முறை? 13 முறை. 13 முறையும் இந்த செசிலி அம்மாள் கடவுளுடைய திருப்பாடலை பாடிக்கொண்டே செத்து போகிறார். அவருடைய இதயம் இயேசுவின் திருப்பாடலை கடவுளுடைய திருப்பாடலை பாடிக்கொண்டே செத்தது, இயேசுவை புகழ்ந்து கொண்டே செத்து போனது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை தாழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறவருடைய மனநிலை. அதுதான் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி 18:13. ஆனால் வரி தண்டுபவனோ தொலையில் நின்று
நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல், அடுத்து தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றான். அதுதான் அந்த வரி தண்டுபவன் ஜெபித்த ஜெபம். உள்ள போன பரிசையன் எப்படி ஜெபம் பண்ணா, வெளியே நின்ன வரி தண்டுபவன் எப்படி ஜெபம் பண்ணா, எவ்வளோ அழகா பாருங்க. பரிசையனை விட பணக்காரன் யாரு? வரி தண்டுபவன் தான். பரிசையன் என்ன, அந்த ஊர்ல அந்த வீட்டுல அந்த பங்குல அந்த தொழுகை கூடத்துல அவன் பெரிய ஆளா இருந்திருக்கான், அவ்வளவுதான். ஆனால் வரி தண்டுபவன் மிகப்பெரிய பணக்காரன், அவ்வளோ காசு வச்சிருந்தவன். ஆனால் அந்த வரி தண்டுபவன் என்ன பண்றான், ஆண்டவரே உன்னை பார்த்து அண்ணாந்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, வெட்கமோடு கீழே குனிகிறான். அதையும் தாண்டி என்ன, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயினும் மார்பில் அடித்து 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 ஜெபம் பண்றான். ஆண்டவருக்கு முன் யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவரிடம் பாவத்தினுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன அந்த இடத்துல நடக்குது? இயேசு அவருடைய சீடர்களும் என்ன பண்றாங்க, ஒரு படகுல போறாங்க. மத்தேயு நற்செய்தி இந்த நாசரேத்து இயேசு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க சொல்லுங்க, கை தூங்க. நான் கூட பார்த்துருக்கேன். நாசரேத்து இயேசு யாரும் பார்க்கலையா? போய் பாருங்கள், யூடியூப்ல எல்லாமே இருக்குது. எல்லாம் பசங்கள்லாம் சின்ன வயசில் நாங்கள் போர்டிங்கில் படிக்கும்போது அந்த படம் தான் போடுவாங்க. சனி ஞாயிறுலாம் புது படம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் படம் பார்க்குறதே ஜாலியிலே படம் பார்க்குறேன். எல்லாம் உள்ளே போய் நீ உட்காந்த உடனே என்ன போடுவாங்க, தந்தாரேன் அப்படின்னு வந்து நிற்கும். என்னடா வந்து பார்த்தா நாசரேத்து இயேசு. எல்லாம் என்னடா டே இந்த படத்தை என்னடா பார்க்குறது, டே சிஸ்டர் இதேடா கூப்பிட்டாங்க, டே இதேடா பிரதர் கூப்பிட்டாரு, இப்படி நாசரேத்து இயேசு. அப்படியே வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் போடுவாங்க. அப்போது அதில் ஒரு சீன் அழகாக அந்த டைரக்டர் எடுத்திருப்பார். என்ன, இயேசு உட்காந்து போதிச்சுன்னு இருப்பார். போதிச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு கூரையை பிரித்து ஒருத்தனை இறக்குவாங்க. யார்? முடக்குவாதம் உற்றவன். அவனை இறக்குறாங்க. அவனை இறங்கின ஒரு பாடம் அந்த டைலாக்லாம் போது இயேசு அவங்களை குணப்படுத்துகிறார். குணப்படுத்தினே இருக்கும்போது இயேசுடைய போதனை எல்லாம் கேட்டுங்கிறாங்க. அவங்க சீடர்கள் எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. யாருடைய வீட்டுக்கு முன்னாடி இது நடக்குது? ராயப்பருடைய வீட்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த வாசப்படிலேருந்து ஒருத்தர் வந்து அப்படி வாசப்படில் காலை வச்சு அப்படியே கதவுக்கு முன்னாடியே ரெண்டுடைய அந்த தூளத்தை பிடிச்சிக்கின்னு ஒருத்தர் எட்டி பார்ப்பார். எட்டி பார்த்த உடனே, போதகரே நல்லா பேசுகிறீங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். உடனே இயேசு, நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னுவார். உடனே அங்கே இருக்கிறவங்கலாம், ஆண்டவரே அவர் யாருன்னு தெரியுமா? யார், உங்கள் பேர் என்ன? யாம் பேர் ஆண்டவரே, யாம் பேர் மத்தேயு போதகரே அப்படின்னு சொல்லுவான். உடனே ராயப்பர் நான் சொல்லுவார், மத்தேயு இல்லை மடையன்னு கூட அவனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மத்தேயுக்கும் ராயப்பருக்கும் சண்டை. என்ன சண்டை? மத்தேயு வரி வசூலிக்கிறவன், ராயப்பர் என்ன வேலை செய்கிறார்? மீன் பிடிக்கிறார். மீன் பிடிச்சி அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற முதல்ல போய் அந்த ஆஃபீஸில் போய் வரி கட்டணும். எவ்வளோ மீன் பிடிக்கிறியோ அந்த மீன் பிடிப்பதில் எவ்வளோ மீன் பிடிச்சோ அதுக்குண்டான வரி போய் ரோமைய அரசுக்கு முதல்ல கட்டு. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற நாட்டாமைக்கு கட்டு. அப்புறம் ஓகே எடுத்துன்னு போ. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சின்னு வந்து எல்லாத்தையும் போய் வரியில். இன்றைக்கி எப்படி இந்திய நாட்டில் டேக்ஸில் எவன் அமெரிக்காவே சொல்லி காரி துப்பிட்டான். வரி அதிகமாக வாங்குகிற நாட்டில் முதல் நாடு என்னடானா இந்தியா தான். இவ்வளோ வரி வாங்குறீங்களாடா, எங்கள் நாட்டை விட இல்லைடா, அமெரிக்காவை விட நீங்கள் பணக்காரா? அமெரிக்காவில் இருக்கிறவங்கள விட நம்மலாம் பணக்காரங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ வரி தெரியுமா? இதுக்கு வரி, அதுக்கு வரி, இதுக்கு வரி, எவ்வளோ வரி. இன்றைக்கி இப்போ வரி வீக்கிறாங்க. இன்றைக்கி திடீர்னு பார்த்து அந்த வரி வீக்கிற யார்? நிதியமைச்சர். திடீர்னு நம்மளுக்கு என்ன வராங்கன்னு சொன்ன நம்மளாம் அப்படியே அழகாக அவங்கள போய் அப்படியே அரவணைச்சிக்குமா? நம்ம இந்த வந்துட்டா பாரு, எல்லா வீட்டு தாலி அறக்கிறவ தான், எல்லாருடைய வயிற்றுச்சு இவன் மேலே தான் இருக்குது, எப்படி தான் இருக்கிறாளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல தான் மத்தேயு பார்த்து ராயப்பர் வந்து திட்டுறார். இவனால தான் எல்லாமே,
நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன், வரி அதிகமாக வாங்குறான், எனவே மடையன் ஆண்டவரே, இவனை மடையன்னு கூட சொல்லலாம். நான் இல்லை, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு மத்தேயு வீட்டுக்கு உள்ளே போவார். அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாரும் போவாங்க, கூட்டமாக வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே அவன் வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அவன் பாவி, அவன் வரி தண்டு போவேன், நீங்கள் போய் அந்த வீட்டுக்கு போகலாமா? போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் போவார். போயின பிற்பாடு வீட்டுக்குள்ளே அவர் பாட்டு எல்லாரும் வெளியே நிற்பாங்க, இவர் பாட்டு நேரம் உள்ளே போயினே இருப்பார். இயேசு அழகாக அந்த படம் எடுத்திருப்பாங்க. இயேசு எல்லாம் உள்ளே போன உடனே மத்தேயுக்கு ரொம்ப ஆச்சரியம், என் வீட்டில் இயேசு வந்துட்டாரு, போதகர் வந்துட்டாரு. உடனே எல்லாருக்கும் கூப்பிட்டு, அவங்க வீட்டில் கூப்பிட்டு எல்லாம் விருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உட்காருங்க ஆண்டவர் எல்லாரும் ஒன்றும். ஆனால் சீடர்கள் மட்டும் யாரும் வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்? ராயப்பர் உள்ளே போனால் தான் நம்மளாம் வெளியே வரணும். ஏன்? ராயப்பர் தான் பெரியவர் இல்லையா? மற்ற சீடர்கள்லாம் வெளியே இருப்பாங்க. ராயப்பர் என்ன பண்ணுவார்? எப்படி மத்தேயு ராயப்பருடைய வீட்டினுடைய வாசல்லே நின்று பார்த்துருந்த மாதிரி, அதே மாதிரி சீமோன் ராயப்பர் தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கின்னு உடம்பெல்லாம் வெளியே வச்சுக்கின்னு இவன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா தான் இயேசு சொல்கிறான்னு பார்க்கலாம். இவன் வேறு குருவாயிட்டார் வேறு. அந்த இடத்துல தான் இன்றைய நற்செய்தியை ஊதாரி மைந்தன் உமையை இயேசு சொல்கிற மாதிரி அந்த படம் எடுத்திருப்பாங்க. அப்போ எப்படி தெரியுங்களா? ஊதாரி மைந்தன் போகிறான் வரான், திரும்ப வந்தோடனே கடவுள் அந்த தந்தை போய் அவனை அரவணைச்சு கட்டி தழுவி, திரும்ப என் தம்பி என் பையன் வந்துட்டான், செத்து போயிருந்தான், இறந்து போயிருந்தான், உயிர் தெழுந்து விட்டான், காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பையனை பார்த்து புகழ்ந்து விருந்து கொண்டாட பார்ப்பார். அப்போ மூத்தவன் வருவான். மூத்தவன் வந்து, என்ன இப்படி பண்ற நீ? நியாயமா? நீலாம் ஒரு அப்பனா, சொத்தெல்லாம் எடுத்துன்னு போன அவனை போய் இப்படி வர வைக்கிற, உங்கூட இருந்த என்னை வந்து ஒன்றுமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அந்த மூத்தவன் வந்து இவன் தம்பி வந்ததுக்கு பொறாமையாக கோவமாக பேசுகிறான் பார்த்தீங்களா? அந்த டயலாக் வரும்போது உடனே அந்த மூத்தவன் சொல்லும் போது ராயப்புரம் மூஞ்சை காமிப்பாங்க. ஏன் ராயப்புரம் மூஞ்சை காமிப்பார்னா, அந்த இளையவன் மூலம் இந்த பாவி எப்படி வந்து இயேசு ஏற்றுக்கினாரோ, இந்த பாவி ஏற்றுக்கினது எப்படி யாரெல்லாம் விரும்பலையோ அதில் விரும்பாத ஆளில் ராயப்புரம் ஒருத்தர். எப்படி தம்பி வந்ததை வந்து அப்பா ஏற்றுக்கின விரும்பாத ஒரு அண்ணன் இருந்தா இல்லையா, அதுபோல் அந்த அண்ணனை பற்றி சொல்லும் போது ராயப்பருடைய மூஞ்சியை காட்டுவாங்க. ராயப்பர் அப்படியே ஒரு மாதிரியாக பார்ப்பார். அந்த ஓமையை சொல்லி சொல்லி முடிக்கும்போது ராயப்பர் தலை, அப்புறம் கை, உடம்பு, இடுப்புன்னு சொல்லிட்டு அம்மா முதல் காலை எடுத்து மத்தேயுனுடைய வீட்டுக்குள்ளே வைப்பார். மத்தேயுனுடைய வீட்டுக்குள்ள ராயப்பர் முதல் காலை வச்ச உடனே ஒரு சீடர்களாக உள்ளே வைப்பாங்க, இயேசுவோட உள்ளே போய் நிற்பாங்க எல்லாருமே. அப்படி அந்த கதையை எடுத்திருப்பார். இதுக்கு இதை சொல்லுவார், ராயப்பர் எப்படிப்பட்டவர்னா, அந்த இடத்துல மீன் பிடிச்சவங்கள பயங்கரமான கில்லாடி, அந்த தொழில் அவ்வளவு சாமர்த்தியமான ஆள். அன்னைக்கெல்லாம் மீன் பிடிச்சி ஒன்றுமே இல்லாமல் விரக்தியில் இருக்கிறவர். அந்த விரக்தியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறார்? இந்த நிகழ்வுலாம் நடந்த பிற்பாடு, யாருது இந்த படகு? ஆண்டவர் எந்தது ஆண்டவரே? சீமோன் ராயப்பர் சொல்கிறார், சரி வாங்க கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம். என்னது மீன் பிடிக்கலாமா? அடப்போயா, நைட்டு ஃபுல்லாக இந்த ஏரியில் சுற்றி 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 இந்த கடலில் போய் மீனே கிடைக்காம விரக்தியில் வந்து உக்காந்துருக்கிறேன். பத்தாவதுக்கு அவனுக்கு வேறு நான் வரியை கட்டணும். இந்த நியாயமில் போய் திரும்பவும் போக சொல்கிறீங்களே கடலை, என்னை விட பெரிய ஆளா, என்னை விட பெரிய புத்திசாலியை நீங்கள்? இந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப நேர்த்தியானவங்களா? இந்த ஒரு தொழில் ரகசியம் தெரியுமா? இந்த ஏரியில் இந்த கடலில் எங்கே எந்த இடத்துல மீன் வலை போட்டால் மீன் பிடின்னு எனக்கு தெரியும். ஆனால் இயேசு சொல்லுவார், என் பேச்சை நம்பு, வா போகலாம். சொல்கிற இடத்துல வலையை போடுன்னுவார். சொல்கிற இடத்துல வலையை போடு. எப்படி திமிரா போடுவார் ராயப்பர். அடப்போ, எனக்கு தெரியாதா, ஆனாலும் உன் பேச்சை மீறி நான் போடுறேன், ஒன்றுமே வராமல் உன் கையில் மூஞ்சில் கறி பூசிக்கின்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி போடுவார். போட்டால் வலையை இழுக்க 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 மீன் கொள்ளலை, அவ்வளோ மீன். அந்த படகு நிரம்பி இன்னொரு படகு நிரம்புற அளவுக்கு மீன். எல்லாரும் மீனை போய் பிடிச்சி 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 இழுக்கிறாங்க. ஏன்? 2-3 நாளாக மீன் இல்லை, உங்களுக்கு ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க. அப்போ இயேசு சொன்ன இடத்துல போட்டால் மீன் அவ்வளோ வருது. அதை பார்த்து எல்லா சீடர்களுமே அவருக்கு உதவி செய்கிறாங்க. அவ்வளோ மீன் வந்ததுமே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லார் கண்களும் மீன்களில் இருக்கிறது, ராயப்பருடைய கண்கள் மட்டும் இயேசுவின் பாதத்தை நோக்கி பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடா, இவ்வளோ பெரிய மனுஷனா இவரு, இயேசுடைய பாதத்தில் போய் கீழே விழுறார். எல்லாரும் மீனை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் பெரிய மேஸ்திரி மாதிரி, இவருக்கு உண்மையிலே சந்தோஷம் தானே, எவ்வளோ லாபம் இல்லையா? ஆனால் ராயப்பர் லாபத்தை போய் பார்க்கல, தன்னுடைய நிலையை உணர்ந்து இயேசுடைய காலடியில் விழுந்து, ஆண்டவரே பாவி என்னை மன்னியும், என்னை விட்டு நீ தூரம் போயிடு ஆண்டவரே, உன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை விட்டு தூரம் போங்க. இல்லை,
இனி முதல் நீ மனிதனை பிடிப்பவனாய் மாறுவாய் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு முன் பேதுரு தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு பாவி. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். இன்னைக்கு மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 75வது இறைவசனம் படிங்க. மத்தேயு 26 75வது இறைவசனம் படிங்க. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். நற்செய்தியில் எந்த சீடர்களும் அழுததை பதிக்கவே செய்யலை இல்லை. 12 சீடர்கள் இருந்தாங்க இல்லையா? எதனா ஒரு சீடர்கள் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க நற்செய்தியில்? இல்லை. எந்த ஒரு சீடரை ஆண்டவர் முன்னாடி படுத்தினாரு, இனி நீ தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவர், உன்மீது தான், அந்த பாறையின் மீது தான் இந்த விண்ணரசை கட்டுவேன் என்று சொன்னார், திருச்சபை கட்டுவேன் சொன்னார் இல்லையா? அவ்வளோ பெரிய மனுஷன் பேதுரு. இயேசுவும் பேதுரும் அழுததாக மட்டும்தான் நற்செய்தியில் இருக்குது. 2 பேருமே பெரியவங்க இல்லை. பேதுரு உண்மையிலே எல்லா சீடர்களுடைய பெரியவர், வயதிலும் சரி அவருடைய அனுபவத்திலும் சரி. ஆனால் அந்த பேதுரு நான் பாவம் செய்து விட்டேன், இயேசுவை மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி வெளியே சென்று மனம் நொந்து அழுகிறார். அப்போதான் ஆண்டவருக்கு அவர் மேலே அதிகமான பாசமாகி அதை உயிர் தெழுந்த பிற்பாடு அதை வெளிப்படுத்துவார். திருச்சபை அவரிடம் மீண்டும் ஒப்படைப்பார். அதுதான் ஆண்டவருக்கு முன் யார் உங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். அதே பேதுரு தான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுவார், ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், அவர் தக்க காலங்களில் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திக்கணும். அந்த தாழ்ச்சி இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் படிங்க. திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் படிங்க. திருத்தூதர் பணி 9:5. அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். யார் அது? பவுலடியார். பவுலடியார் யார்? என்ன விஷயமா போறாரு? சாவடிக்கிறதுக்கு போறார். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு வரதுக்காக போறார். யார் அவங்க? கிறிஸ்தவங்களை. யாரெல்லாம் இயேசு என்கிற மனிதன் உயிர்த்தெழுதலை நம்பி புதிய ஒரு மறையை தழுவுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு வா, சாவடி அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்துன்னு போறார் பவுலடியார். அப்பதான் தடுத்து ஆட்கொண்டு தொமாலு கீழே விழுறார். பவுலடியார் பயணம் செய்யாத குதிரையா? அவர் பார்க்காத பாலைவனமா வழியா? அப்படி குதிரை ஓட்டுறவர், அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு பலசாலி, அறிவு, ஒரு படை தலைவனாயிருந்தவர். ஆனால் அவரு போகிற வேகத்தில் தொமால்னு கீழே விழுறார். பவுலடியார் அந்த ஒரு கணத்தை நினைத்து பார்க்கிறார், என்ன வீழ்த்தியது யார், என்ன கீழே தள்ளுறது யார்? அப்போ என்னை விட அதிகமான ஒரு சக்தி இருக்குது. ஆண்டவரே நீர் யார்? அப்போதான் இயேசு அவருக்கு பதில் சொல்றார். தொடர்ந்து படிங்க. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எப்போ பவுலடியார் குதிரையிலிருந்து விழுந்தாரோ அப்பொழுதே அவருடைய ஆணவத்திலிருந்து கீழே விழுந்தார், அவருடைய திமிரிலிருந்து கீழே விழுந்தார், அவருடைய கொள்கையிலிருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்ததால தான் இன்னைக்கு திருச்சபையே தூக்கி பிடிக்கிற தூணாக நிற்கிறார். இன்னொரு தூணாக 2 பேர், பேதுரு, பவுலடியார். திருச்சபையை தாங்கி பிடிக்கிற 2 தூண்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பவுலடியார் போனார்னா எப்படி? அவருடைய நிலைமை பற்றி அவரே சொல்றார் இல்லையா? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் எடுங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் படிங்க. எல்லாருக்கும் கடைசியானவன் நான் தான், இந்த திருத்தூதர்களிடையே கடையவன் நான் தான். அடுத்து, காலம் தப்பி பிறந்த குழந்தை போனவன் நான். அடுத்த வசனம், நான் மிகவும் கடைசியானவன் திருத்தூதர்கள். அடுத்து, திருத்தூதர் என அழைக்கப்பட தகுதியற்றவன்.
அந்த அளவுக்கு தன்னுடைய நிலையை எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி தன் தாழ்ச்சியை ஒப்புக்கொள்கிறார். யாரு? பவுலடியார். இறைவன் இன்றைய நாளில் நமக்கு சொல்வதுதான், தாழ்ச்சியோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு முன் தாழ்த்தி கொண்டால் இறைவன் நம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார். இறைவனுக்கு விரும்பியது மனம் உடைந்த தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். திருப்பாடல் 50வது திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 50. அந்த திருப்பாடல் 50ல் தாவீது அழகா சொல்றார், ஆண்டவர் விரும்புவது என்ன? திருப்பாடல் 51. திருப்பாடல் 51ல் கடவுளே எனக்கு இறங்கும் அளவற்ற அது படிச்சு, கடவுளே நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை அவமதிப்பில்லை. தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் அவமதிப்பது இல்லை. இறைவனுக்கு முன்னாடி போனா நமக்கு அதுதான். 51:17 இறைவசனம் படிங்க. 51:17 படிங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாளில் இந்த ஒரு நாள் தியானம் நமக்கு அதை தான் நமக்கு சொல்லுகிறது. கடவுளுக்கு முன் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளணும். தாழ்ச்சி இருந்தாதான் நம்ம அடுத்தது ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? போய் பாவ செய்யத்தனம் செய்வோம். தாழ்ச்சி இல்லைன்னா நம்ம பாவ செய்யத்தனம் செய்ய மாட்டோம். பாவ செய்யத்தனம் செய்யறதுல ஒவ்வொரு நிலைகள் இருக்குது இல்லையா, வழிமுறைகள். அந்த வழிமுறைகளில் முதல்ல நம்ம அதில் முதன்மையான வழிமுறைகள் ஒன்று என்னது? நாம் பாவி என்பதை நாம் உணரணும், ஒத்துக்கணும் முதல்ல இல்லையா? பாவம் என்பதை நாம் ஒத்துக்கணும். ஒத்துக்கினாதான் நம்ம பாவ செய்யத்தனம் போனோம் இல்லையா? பாவமே நான் செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தா யாருன்னா பாவம் செஞ்சு போவாங்களா? போகவே முடியாது. அதனால தான் இன்னைக்கு இதை சொல்கிறேன் நான். கடவுளுக்கு முன் நம்மை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தால்தான் இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பார். கடவுளுக்கு முன் நம்மை தாழ்ச்சியாக ஒப்புக்கொள்கிற பொழுது இறைவன் என்ன சொல்கிறார்? இறைவன் என்ன சொல்றார்? என தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி வந்தால் என்ன பண்ணுவார்? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம் படிங்க. யோவான் 6:37 படிங்க. யோவான் 6:37. யோவான் நற்செய்தி 6:37. தந்தை என்னிடம் ஒப்படைத்த அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். அப்புறம் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாமியாரின்லாம் நீ பாவ செய்ய வந்திருக்கிறாங்க, கேட்க வந்திருக்கிறாங்க. வரும்போது தடி இங்கிடியுமா வந்தாங்க. வாங்க எல்லாம். எத்தனை பாவம்? 5. நீர் ஏன் தொம் 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 எல்லாம் அடி. நீ எத்தனை பாவம் செஞ்ச? 15. ஐயோ அடி போடு போல. எல்லாம் பாவத்தை பார்த்து என்ன சாமியார் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாரான்னு சொல்லிட்டு, ஏன் எத்தனை பாவம்? நான் 2 தான் சாமி. என்ன ஏன் குறைச்சிட்ட? அடியை தாங்க முடியல சாமி. நம்ம அப்படியே நம்மளுடைய பாவ செய்யத்தின நிலைலாம் இருக்குதுல்ல? இல்லை இல்லை. பாவ செய்யத்தின ஒவ்வொரு அருட்சாதனம் மிக உயர்ந்த ஒரு அருட்சாதனம், மிக உயர்ந்த ஒரு அருட்சாதனம். பல திருவருட்சாதனை நாம் அடிக்கடி பெற்றுக்கொள்ள முடியாது. சில திருவருட்சாதனை தான் நம்ம அடிக்கடி பெற்றுக்கொள்ளலாம், எத்தனை முறை வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் ஒன்று இந்த ஒப்புரு அருட்சாதனம். இன்னொன்று என்னது? நோயில் பூசுதல் இல்லையா? நோயில் பூசுதல். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட்டில் இழுத்து நிற்கும்போது கொடுத்துக்கலாம். அது 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 வந்து மரண பூசுதல் இல்லை, நோயில் பூசுதல். நோயில் இருக்கிற யாருக்குன்னாலும் பூசலாம். சரிங்களா? சாமி அவஸ்தை கொடுக்கணும், சாமி ரொம்ப அவஸ்தைப்படுறாரு, அதுக்கு ஒரு நம்ம பேரே அப்படி கொடுத்துட்டோம். இல்லை, அப்படி இல்லை. நோயில் பூசுதல். நோயில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பூசி நம்மை குணப்படுத்துகிறார், எண்ணெய் பூசி. அதுபோல தான் எப்படி அந்த அருட்சாதனத்தை அடிக்கடி நம்ம வாங்கலாமோ அதுபோல் ஒவ்வொரு அருட்சாதனத்தை நம்ம எவ்வளவு முறை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அதுக்காக தான் இன்றைக்கி சொல்கிறார், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ போயிடு வெளியே. நம்ம கூட வீட்டில் வேறு எதனா நம்ம மனுஷனாக இருந்தால் நம்ம கோவத்தில் சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு எப்படிடா எந்த மூஞ்சி எத்தனை என் வீட்டுக்கிட்ட வர்ற அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லை,
எப்படி வந்துடான் நானும் பார்க்குறேன். வந்தால் மட்டும் விட்டுருமா நம்ம வீட்டில்? என் வீட்டு வாசப்படி மெச்சிப்பார், காலை வெட்டிட்டு பண்ணுவோம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுள் அப்படி இல்லை. தந்தை என்னிடம் ஒப்படைத்த ஒவ்வொருவரும் என்னை தேடி வருகிற பொழுது அவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மாறாக என்ன பண்றார்? திருப்பாடல் 51:17 இப்பதான் நம்ம படித்தோம். கடவுள் நொறுங்கிய உள்ளத்தை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி 15:20 இன்றைய நற்செய்தி அது. லூக்கா நற்செய்தி. உடனே அவன் புறப்பட்டு, யார் அந்த பையன்? யார் அந்த பையன்? எங்கே புறப்பட்டு போறான்? யார் அந்த பையன்? யார் அந்த பையன்? பாவத்தில் இருந்த பையன் தானே, சொத்து பிரிச்சுன்னு போனவன் இல்லையா? அந்த சொத்தை பிரிச்சுன்னு போன ரெண்டாவது பையன், பாவத்தில் இருந்தவன், பன்றியோடு வாழ்ந்தவன், எவ்வளோ நிலைக்கு போக முடியும் அவ்வளோ நிலைமைக்கு போனவன். அவனை பார்த்தா அப்படி அந்த ஒரு நிலக்கீழார் பெரிய பண்ண வீட்டுக்கார் பையன்மன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் நிலைமை அவ்வளோ மோசமாயிடுச்சு. உடனே அவன் அறிவு தெளிந்தவனாய் உடனே புறப்பட்டு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழகா சொல்றான். சொல்லுங்க, படிங்க. தன் தந்தையிடம் மீண்டு வந்தான். தொலையில் வந்து கொண்டிருக்கிற பொழுதே அவன் தந்தை அவரை கண்டு 1, பரிவு கொண்டு 2, ஓடிப்போய் 3, கட்டி தழுவி 4, முத்தமிட்டு 5. அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் இன்னும் அடுத்து ஒன்று இது முதல்ல அவனுக்கு செய்கிறார். 5 வகையான செயல்கள் செய்கிறார். ஆனால் அதை விட அதிகமாக செய்கிறார். என்ன? அவன் தூரத்தில் தொலைவில் இருக்கும் பொழுதே அவனை கண்டு. அப்படின்னா எப்படி? வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துருக்க முடியுமா? அந்த பையனை பார்த்துருக்க முடியும். ஒன்று, அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே வந்திருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவனை பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் பார்க்க முடியுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பார்க்கணும்னா ஒன்று இந்த கோயில் மேலே ஏறணும் இல்லையா? இங்கே இருந்து பெரிய என்ன ஹைட் இருந்து பார்த்தா உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியணும். இல்லை இங்கேருந்து வெளியே அந்த ரோட்டுக்கு போகணும் இல்லையா? அதுபோல் அந்த தந்தை அவன் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்து வீட்டின் மேலே போகிறார். உயரத்திலிருந்து தூரத்திலிருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. தூரத்தில் இருக்கிற எங்கிருந்து பார்த்தா தெரியும்? உயரத்திலிருந்து பார்த்தா தான் தூரத்தில் இருக்கிறவன் தெரியும் இல்லையா? தெரியுமா? எல்லாம் தெரியாது இல்லையா? அதனால அந்த தந்தை பாருங்க, அவர் எவ்வளோ உழைப்பு எடுக்கிறார் பாருங்க. வீட்டை விட்டு வெளியேற முதல்ல நினைக்கிறார், என் பையன் வருவானா. அவன் வர நாள் எப்படி அந்த மனுஷனுக்கு தெரியும்? அப்போ எத்தனை முறை ஏறி போய் பார்த்துருப்பார், எத்தனை முறை ஏறி பார்த்து ஏமாந்துருப்பார். இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளவு செஞ்சிருக்கிறார். ஏறி போய் பார்த்து தொலையில் இருக்கும்போது அவனை கண்டு ஓடி போய் அவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் ஓடிடுறார். தெருவுக்கு ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்ன பண்றார்? வாங்கடா, எல்லாம் வீட்டில் வேலை செய்யறலாம் வாங்க, இவனுக்கு முதல் தரமான ஆடை உடுத்துங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான் பாரு, என் புள்ள மாதிரியாகிறான். பன்றியோடு சேர்ந்து அவன் பாவம் நிலைமை எவ்வளோ மோசமாகி போய் எப்படி கிடக்கிறான் பாருங்க. எப்படி போனவன் எப்படி வந்து நிற்கிறான். சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி போடு. அவனுக்கு முதல் தரமான ஆடையை வந்து உடுத்துங்கள். அவன் காலுக்கு காலணியை அணிவியுங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்கள். அதோட விடல, விருந்து கொண்டாடலாம் வாங்கடா எல்லாம். என்ன பண்றார்? கொழுத்த கன்றை அடிக்கிறார். ஆடு கூட அடிக்கல, மாடு அடிக்கிறார். மாட்டுக்கறி, மாட்டு பிரியாணி, சரியான எல்லாம் வாங்கி சாப்பிடு, நான் போடா. எவ்வளோ விருந்தின் உச்சத்தில் பாருங்க. கடவுள் திருந்தி மகனை பார்த்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் போய் பீஃப் பிரியாணி எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் செஞ்சு போடுறாரு பாருங்க. அவருடைய சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம். ஆனால் இறைவன் எதிர்பார்ப்பது நாம் திரும்பி வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். நாம் திரும்பி திருந்தாமல் இருந்தால் நடக்கவே நடக்காது. திருப்பாடல் 103 8வது இறைவசனம் படிங்க. திருப்பாடல் 103 8 படிங்க. திருப்பாடல் 103 8. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அடுத்து நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். அடுத்த வசனம் படிங்க. அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல.
அடுத்து என்றென்றும் என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அடுத்த வசனம் 10வது இறைவசனம் படிங்க. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை. அடுத்து நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பதும் இல்லை. மனுஷன் நம்மளை தண்டிக்கலாம், பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தண்டனை அதிகமாக்கலாம், தள்ளி தள்ளி போட வைக்கலாம், நம்மளை எப்படியோ ஒதுக்கி வைக்கலாம், மனிதர்கள் செய்யலாம். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்க. நம் குற்றங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை நடத்துவதே இல்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதே இல்லை. இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இறைவன் நம்முடைய பாவங்களை சொல்ல 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 அது எப்படி போவோம்? ஜான் மரிய வியானி இல்லையா, ஜான் மரிய வியானி என்ற பாவசங்கத்தினை கேட்கறதுக்கு ஒருத்தர் வரார். பாவசங்கத்தினை கேட்க வரும்போது பாவத்தை சொல்கிறார். ஆனால் ஜான் மரிய வியானி என்ன சொல்கிறார்? இல்லை, நீங்கள் ஒழுங்காக பாவசங்கத்தினை பண்ணலை அப்படின்றார். இல்லை சாமி, நாங்கள் நல்லா தான் சொல்கிறோம், உண்மையாக தான் சொல்கிறோம் சாமி. இல்லை, போங்க திரும்ப வந்து பாவசங்கத்தினை செய்யுங்க அப்படின்றார். இன்னும் திரும்ப வந்து பாவசங்கன் செய்கிறார். திரும்பவும் போகிறார். போயிட்டு திரும்ப வந்து பாவசங்கன் செய்கிறார். அப்போவும் திரும்ப ஜான் மரிய வியானி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஒழுங்காக பாவசங்கத்தினை செய்யலை, போய் திரும்ப வாங்க. என்னடா இந்த சாமியை திரும்ப திரும்ப அதே சொல்கிறாரு, என்ன அப்படி பார்த்துட்டாரு, என்னதில் நான் சொன்ன பாவத்தில் கண்டுபிடிச்சிட்டாரு, ஏன்னா பாவம் செய்யத்தின செய்யலைன்றாரு. அப்போது திரும்பவும் போய் அந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என்ன இந்த ஃபாதர் என்னை திரும்பி திரும்பி வந்து ஒழுங்காக பாவம் செய்யத்தில் உண்மையாக பாவம் செய்யத்தின செய்யலைன்னு சொல்கிறாரு, முழுமையாக செய்யலைன்னு சொல்கிறாரு, என்ன என்னை வெளிப்படுத்த ஆண்டவரே. திரும்பவும் போகிறார், திரும்பவும் பாவம் செய்கிறார். அப்போ ஜான் மரிய வியானி என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, நீ ஒழுங்காக செய்யலப்பா. எப்படி தான் சாமி நான் செய்யறது? இல்லை, நீ போயிட்டு உன் பாவத்தெல்லாம் எழுதி எடுத்துன்னு வா அப்படின்ற. அவனும் எழுதுறான், பேப்பர் நீட்டாக போயினே இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இதெல்லாம் மறைச்சிருக்கிற, எழுதுறா போ பேப்பர் போயினே இருக்குது. திரும்ப பாவம் செய்யுது அந்த பேப்பரோடு வராப்பில் பாவம் செய்யத்தனை பண்ணுறாரு. ஒரு பாவமாக படிக்கிறார். படிக்க இன்னொரு அதிசயம் நடக்குது. படிக்க அவர் எழுதிய பாவங்கள், அவர் சொல்லிய பாவங்கள் எல்லாம் அந்த பேப்பர்லேருந்து அழியுது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச அந்த பேப்பர் வெண்மையாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மை அதுதான். ஆண்டவர் முன் நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் வெண்பனி போல எல்லாவற்றையும் மறைக்கிறார், மறந்து போகிறார், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் விரும்புவது அப்படிப்பட்ட பாவ சங்கீதம். திருப்பாடல் 130 மூன்றாவது இறைவசனம் படிங்க. திருப்பாடல் 130:3. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் உன் திருமுன்னிலையில் நிற்க முடியும்? தைரியமாக போய் சொல்ல முடியுமா? தைரியமாக நம்ம போய் சொல்ல முடியுமா? நான் ஒன்றுமே செய்யாதவன், நான் ரொம்ப உத்தமசாலி, நம்ம என்ன சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இதை சொல்லிட்டா நம்மளுக்கு என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க. சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம் படிங்க. சபை உரையாளர் 7:20 படிங்க பார்க்கலாம். சபை உரையாளர் 7:20. என்னடா அந்த சாமியார் பைபிளில் இங்கேயும் அங்கேயும் அடிச்சு போக, ஒரு பக்கமும் ஒரு வழியாக போகக்கூடாது, திடீர்னு புதிய ஏற்பாடு போகிறாரு, திடீர்னு பழைய ஏற்பாடு போகிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. படிங்க. குற்றமே செய்யாமல் நல்லதே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை, இந்த உலகில் இல்லை, இல்லவே இல்லை. இப்போ சொல்லுங்க, யார் உத்தம? குற்றமே செய்யாமல் நல்லதே செய்யும் நேர்மையாளர் இந்த உலகில் எவருமே இல்லை. அடுத்து நீதிமொழிகள் 20:9 படிங்க. நீதிமொழிகள் 20:9. நீதிமொழிகள் 20:9. என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன், நான் பாவம் நீங்க பெற்று தூய்மையாய் இருப்பவர் என்று யாரால் சொல்லக்கூடும்?
யாருன்னா சொல்ல முடியுமா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கிட்டேன், இந்த தவக்காலம் எனக்கு தேவையில்லை, பாவம் செய்யறதுன்னு எனக்கு தேவையில்லை, சொல்ல முடியுமா? யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம் படிங்க. யோவான் 2:25. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம் படிங்க. மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ என்னதான் மூடி லாக்கர்ல வச்சாலும் கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் சொல்றேன், கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு நான் பாவம் செய்யணும். கடவுளுக்கு முன்னாடி நாம் பாவம் செய்யணும். கடவுள் நம்மை இருகரம் விரித்து அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். என்கிட்ட வாங்க. பாவத்தை செஞ்சதை நீ அடுத்தவங்கிட்ட சொன்னா அவன் ஊரு பூரா சொல்லுவான். நீ செஞ்ச பாவத்தை, நீ விழுந்த பலவீனத்தை இன்னொருத்தராண்ட போய் சொல்லி பாருங்க. சில பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, சில பேர் நல்ல வழியை காட்டுவான். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவான்? ஊரு பூரா சொல்லுவான். ஒரு ஊர்லேயும் ஒரு ஊடு கொளுத்தி இருப்பான். அவன் பேரே ஊடு கொளுத்தி தான். அவங்ககிட்ட சொன்னால் போதும், எல்லாம் போய் சேர்ந்துடும். எல்லாம் ஒரு தீப்பொறி போதும் ஊட்ட கொளுத்துறதுக்கு. இல்லை, ஒரு தீப்பொறி போதும் ஊட்ட கொளுத்துறதுக்கு. ஆண்டவர் அப்படி சொல்ல, சாமியாருங்கெல்லாம் ஊடு கொளுத்தியா? நாங்கள் கொளுத்துன்னு நினச்சிருந்தா எவ்வளோ ஊட்ட கொளுத்திருக்க முடியும் தெரியுமா? பாவ செய்யும் போது எவ்வளோ பேர் பாவங்கள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது நாங்கள் படிக்கும்போது கூட சொல்லுவாங்க, சேக்ரமெண்ட், சீல் ஆஃப் சேக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க. படிக்கும்போது இந்த பாவ செய்யத்தினை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, பாவ செய்யத்தனத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறத யாரும் சொல்லக்கூடாது, சொல்கிறது தப்பு, அது மாதிரி தப்பாயிடும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் பாரு, கடவுள் ஒருத்தர் சொன்ன பாவத்தை திரும்பி உன் மனசில் வராத மாதிரி ஆக்கிடுவார் பாரு. அது உண்மைதான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அங்கிட்ட பாவம் செய்யணும் திரும்பி வந்தா, அன்னைக்கு இவங்க பாவத்தை இது சொன்னாங்கல்ல, உண்மையில நான் சொல்கிறேன், அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். சாமியார்களுக்கு அப்படிப்பட்ட மறதி கடவுள் கொடுக்குறார், வரத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிற பாவத்தை மறந்து போகிற கடவுள் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம அதுக்கு எதிர்பாதமா குருக்கள்லாம் சொல்கிற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களை ஒருவத்தையும் நடத்தி இருந்தாங்கன்னா எங்கே போய் நிற்கும்? உலகம் தாங்குமா? இல்லை திரும்பி வந்து பாவ சங்கத்தில் செய்வாங்களா? இன்றைக்கும் பாவ சங்கத்து மேலே இவ்வளவு விசுவாசம், நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குமா? இருக்காது. கடவுளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இது. ஏன்? அதனால தான் அதனுடைய பேர் அடையாளம். அதனால தான் அது பேர் அருட்சாதனம். கடவுளுடைய அருள் அந்த சாதனத்தின் வழியாக, கடவுள் குருக்களின் வழியாக வரத்தால தான் அதன் பேர் அது அருட்சாதனம், இல்லையா? இல்லைன்னா அது சும்மா தானே. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அப்படிப்பட்ட நிலையில் அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். பாவசெய்யத்தனத்தை நம்ம நினைக்கவே கூடாது. அது சாமியார் மனுஷன் தானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம போனால் ஒன்றுமே நடக்காது. அங்கே இருப்பவர் கிறிஸ்துவின் பிரதிநிதி. அங்கே இருப்பவர் கிறிஸ்துவினுடைய நிலைப்பாட்டில் இருந்து நம்மை மன்னிக்கிறார். சாமியார் தான் சொல்றார், தந்தை மகன் தூய ஆவியரின் பெயரால் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன், உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். இறைவன் கொடுக்கிற அருள் அப்படிப்பட்ட அருள். இன்றைய நாளிலே இந்த பாவசெய்யத்தினத்தை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாளிலே, இந்த தவக்காலம் நம்ம எல்லோருக்கும் சொல்வது இது ஒன்றுதான். ஆண்டவர் விரும்புவது இது ஒன்றே. ஆண்டவர் விரும்புவது, நான் பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவரே என்று ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவ நிலையை மாற்றினால்தான் நம்முடைய மனம் திரும்புகிற வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும். இல்லைனா இந்த தவக்காலம் வரும் போவும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். இல்லை, இறைவன் விரும்புவது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தூய வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த மிகப்பெரிய ஆசைக்கு நாம் இணங்கி போகணும், ஒத்துழைக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி கொஞ்சம் இறங்கி வரணும். கடவுளுக்கு முன்னாடி இறங்கி வராதவங்க வாழ்க்கையில் இறங்கி போவே மாட்டாங்க. யாரு கடவுளுக்கு பயந்து வாழறாங்களோ அவன் அப்பா அம்மாவுக்கு பயந்து இருப்பான். யார் அப்பா அம்மாவுக்கு பயப்படலையோ அவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான்.
வாழ்க்கை அப்படி தான் போய் நிற்கும். கடவுளுக்கு பயந்தாதான் நம்ம பாவத்தை ஒத்துக்குவோம். அப்பா அம்மாவுக்கு பயந்தாதான் ஒழுங்காக வாழ்க்கை நடப்போம். இன்றைக்கி கூட நற்செய்தி என்ன, கடவுள் ஆண்டவனுக்கு முன்னாடி அந்த அப்பாவுக்கு முன்னாடி போயிட்டு திரும்பி போன மகன் என்ன சொல்கிறான், தந்தையே கடவுளுக்கு முன்பாக உனக்கு முன்பாகவும். இல்லை எவ்வளோ அழகாக சொல்லுவோம். கடவுளுக்கு முன்பாக மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை உனக்கு முன்பாக மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுரு அவங்க அப்பா தான் இல்லையா, அவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சுரு அவங்க அப்பா தான். ஆனால் உனக்கு முன்பாகணும்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ரெண்டுத்தையும் சொல்கிறான் அந்த பையன், நான் கடவுளுக்கு முன்பாக உனக்கு முன்பாகவும் பாவம் செய்து விட்டேன். நம்ம எல்லாருக்கும் தேவையானது இதுதான், கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பயம், இறை அச்சம். இன்றைக்கி அந்த ஒரு பயம் இல்லாதால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பாவங்கள். இந்த உலகம் இன்றைக்கி இப்படி போகுது இல்லையா. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தெரியல, மியான்மர் நாடு. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? மியான்மர் நாட்டில் அவ்வளோ பெரிய நிலநடுக்கம். போயினே இருக்கிறான், தொப்புன்னு விழுறான், குளிச்ச நேரம் போய் தொப்புன்னு விழுறான், அப்படியே உட்காந்து அந்த பில்டிங்கே கீழே உள்ள மாட்டியுது, ரோடே பொழந்து நிற்குது. எப்போ எவனுடைய உயிர் நிற்குன்னு சொல்ல முடியாது. இல்லை மிகப்பெரிய ஒரு மாடி அடுக்கில் பல அடிக்கு மாடியில் இருந்தவன் அப்படியே சரிஞ்சு கீழே உழுது. ஒரு நொடி பொழுதில் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. 2000 பேர் செத்து போயிட்டான்னு சொல்கிறான். இது வரைக்குமே கண்டுபிடிச்சது மட்டும்தான், ஒன்றும் கண்டுபிடிக்காது. இவ்வளோ மியான்மர் நாடு பக்கத்தில், வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்து நாடு தான். இறைவன் நமக்கு எப்படியோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையை உயிர் பிச்சை போட்டு 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 ஒரு வருஷமாக சொல்கிறேன் இல்லையா. எப்படி அந்த ஓமையில் வரும் பார்த்தேன், ஆண்டவர் அத்தி மரத்தை நோக்கி பார்க்கிறான், பழம் இல்லை என்று பார்த்த உடனே அது வெட்டி போடாயா, ஏன் இடத்த அடிச்சுன்னு கிடக்குது, ஏன் இடத்த அடிச்சுன்னு கிடக்குது, 3 வருஷமாக வந்து பார்க்குறேன், ஒரு பழமும் ஒன்றும் காயும் வைக்கல, என்னத்தையும் இடத்த தூக்கி போடியா. தோட்டக்காரர் சொல்கிற, ஆண்டவரே, போதகரே, நிலக்கிழாரே, பெரிய மேஸ்திரியே, எஜமானே, இல்லை இந்த ஒரு வருஷம் கொடுங்க, நானே சுற்றி சுற்றி எரு போடுறேன், கொத்தி கொத்தி எரு போடுறேன், என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறேன், எப்படியாவது அந்த மரத்துக்கு காயும் கனியும் வர வச்சு பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ செஞ்சோம் அது காய் வைக்கலன்னா நீ நான் சொல்கிறது, நானே வெட்டுறேன் ஆண்டவரே, நானே வெட்டிடுறேன் எஜமா அப்படின்னு சொல்கிறார். கடவுள் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்தையும் கூட்டி கொடுக்குறார். காய் வச்சா பார்க்கலாம், கனி வச்சா பார்க்கலாம், திருந்தா பார்க்கலாம், நல்லா வாழ்ந்தா பார்க்கலாம். ஒரு நாள் வச்சு ஒரே வெட்டுவார், அந்த வழியை யாராலையும் தாங்க முடியாது. பிரைஸ் லார்ட். இறைவன் அந்த நிலத்தில் நம்மளை யாரையும் விடக்கூடாது. ஆண்டவர் காட்டுகிற நல்வழியை, மனம் திருந்துகிற வாழ்க்கையை நாம் திருந்துவோம். ஒருவேளை மனிதர்கள் மன்னிக்காமல் போகலாம், ஆனால் கடவுள் ஒருபோதுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் விடமாட்டார். என கடவுள் அப்படிப்பட்டவர். அது அழகா திருப்பாடல் அழகா இன்னொன்று சொல்லும். ஆண்டவர், திருப்பாடல் 32 படிங்க, திருப்பாடல் 32:1, திருப்பாடல் 32:1 படிங்க, திருப்பாடல் 32:1. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நம்ம நினைக்கலாம், என்னடா இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு ஆனால் கடவுள் இவனை வாழ வச்சிட்டாரு. அதுதான் கடவுளுடைய திருவுளம். கடவுள் அவனை பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அதுதான். நாம் மன்னிக்காமல் இருக்கலாம், நீ மன்னிக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? கடவுள் மன்னிச்சிட்டாரு, நீ மன்னிக்கலாம், என்ன பண்ண முடியும்? கடவுள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, யாருடைய பாவங்களை அவர் மறுத்தாரோ, மறைத்து விட்டாரோ, அவர் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். அடுத்த வசனம் படிங்க. ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். 2 பேருக்குமே சொல்றார். பாவம் செஞ்சோம் மனம் திரும்பி வாழ்ந்தாலும் மன்னிப்பு, அவன் மனம் திரும்பி வாழறத பாட்டு எரியறவனுக்கும் மன்னிப்பு. அவன் மனசில் வஞ்சகம் இல்லைனா, ஆண்டவர் பரவாயில்ல ஆண்டவரே, அவன் தப்பு பண்ணியிருந்தான், அவனை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கினீங்க, உன்னை போதும் ஆண்டவர், நல்லா வாழட்டும் ஆண்டவர் அப்படின்னு வஞ்சகம் இல்லாமல் இருந்த ஒரு நன்றையும் கடவுள் மன்னிக்கிறார் தான். ஆனால் வஞ்சகத்தோடு இருந்தால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை தான். தன்னிடம் கடன்பட்டவரை மன்னிக்கிறான் எஜமான், அவன் போய் வெளியே போய் அவனிடமிருந்து அதிகமாக கடன்பட்டவனை நான் மன்னிக்க மாட்டேன், எழுதி கொடுன்றான். அப்போ என்ன சொல்றாரு கடவுளே, அட பாவி, உனக்கு காட்டி இரக்கத்தை கொஞ்சமாவது அவனுக்கு காட்டியிருந்தா நீ அவனை மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? நீயே என்கிட்ட உழுந்து கிழுந்து மன்னிப்பு வாங்கினவன், நீ வெளியே போயிட்டு
பந்தாவா காமிச்சுக்கிறியே. கடவுள் நமக்கே ஒரு காலத்தில் பிச்சை போட்டவர் தானே. அந்த இரக்கம் மன்னிப்பு இருந்ததால் தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். அப்போ இந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாடி வரவங்களுக்கு நாமளும் கொடுக்கணும் இல்லையா? ஏன் அதை கொடுக்க மாட்டோம்? நம்ம தேடி வரவங்கள, நம்மளுக்கு தயவு பண்ணுறவங்கள, மனம் திருந்துறவங்கள, தண்டனையில் கிடக்கிறவங்கள நம்ம ஏன் மன்னிக்க மாட்டோம்? அப்படி இல்லை. திருப்பாடல் 32:5 படிங்க. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததே இல்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அறிக்கையிட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் கடவுள் மன்னிக்கிறார்னா எப்படி மன்னிக்கிறார்? இப்படி தான் மன்னிக்கிறார். பாவத்தையும் செஞ்சுட்டு வந்தால் எப்படி கடவுள் மன்னிக்கிறார்? இப்படி தான் மன்னிக்கிறார். 3வது இறைவசனம் படிங்க. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுதால் என் எலும்புகள் கழன்று போயின. நீ பாவ செய்யறதுக்கு போகாம நானே கத்தி கத்தி கதறி கதறி ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? உன் எலும்பு தான் ஏன் கழண்டு போவோம். நான் நாள் முழுவதும் ஆண்டவரிடம் கதறி அழுதேன், எனக்கு மிஞ்சியது என்னது? எலும்பு கழண்டு தான் மிஞ்சம். அதை விடுத்து ஆண்டவர் திருச்சபை நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்துரு, அருட்சாதனம். அந்த பாவம் செய்யத்தினை ஏன் நம்ம போய் அதை மதிப்பாக நம்ம பார்க்கறது இல்லை? ஏன் போய் பாவம் செய்ய செஞ்சாதான் என்னவா? செஞ்சுட்டு வந்தால் என்ன? போயிட்டு வரவங்களுக்குலாம் 1000 ரூபாய் கழிஞ்சிச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில். எடுத்து பாருங்கள், ஃபோனில் இருக்கிற காசு அப்படியே தான் இருக்கும். இல்லை ஏறி போயிட போதா? ஒன்றும் இல்லை. கடவுள் மன்னிக்கிறார், அவ்வளோதான். வேறு எதுவுமே இன்னைக்கு இல்லை. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்வதை எல்லாம் இதை. நீதிமொழிகள் 28:13 படிங்க. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அடுத்து, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அடுத்து, யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் படிங்க. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 5:16 படிங்க. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 5:16. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம், யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:16 படிங்க. ஓகே. அடுத்து, ஓகே. அடுத்து, ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காய் இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணம் அடைவீர்கள். யாக்கோபு அழகா சொல்றார் பாருங்க. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது எல்லாரும் குணம் அடைவீர்கள். அடுத்து கடைசியா ஒரு இறைவசனம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1:9 படிங்க. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1:9. மாறாக நம் பாவங்களை எல்லாம் நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க, வாழ்க. நம்ம இங்க இப்படியே உட்காந்துக்கிறது எப்படி தெரியுமா? சில டைமு ஏரி வெளில எப்படியோ போயிட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே வரமோ. சிரிக்கிறீங்க சில பேர் இல்லை? அப்போ நிறைய பேர் உக்காந்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போய் உக்காந்துட்டு அப்படியே வரமோ? ஓடை சுத்தமாகாது, பள்ளம் வராது, தண்ணி வராது, ஒன்றும் வராது. ஆனால் காசு மட்டும் வந்துடணும். இந்த தியானத்துக்கு வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டு போனோம்னா அப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை, அப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை.
சாமி நல்லா சொல்கிறார், ஹீன்னு இரிச்சுன்னு சிரிச்சுக்கினே சந்தோஷமாக இருந்துட்டுனே அப்படியே போனால் ஒன்றும் நடக்காது. இந்த மனதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்த இறை வார்த்தைகள் எல்லாம். இந்த இறை வார்த்தைகள் ஏதாவது ஒன்று நம்முடைய மனதை குத்தி கிளறும், கொஞ்சம் ஆட்டி பார்க்கும், கொஞ்சம் சீண்டி கொஞ்சம் பின்னாடி தொட்டி, இப்போ என்னை பாரு, போயிட்டு வா, போய் பாவ சேந்திரம் பண்ணு, நீ கொஞ்சம் மனம் திரும்பு, இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு மனதை கொஞ்சம் சீண்டி சொல்லும். அதையெல்லாம் தாண்டி நம்மெல்லாம் உட்காந்துட்டோம்னா சொல்லுவாங்கல்ல, இதுக்கு மேலே உன்னை நவுத்த முடியாது அப்பா, இதுக்கு மேலே நவுத்த முடியாது. அதுபோல தான் கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்புகளை நமக்கு தரார். நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, இந்த வாய்ப்பை பண்ணது அழகாக சொல்கிறார், நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். ஏன் தூய்மைப்படுத்துகிறார்? நாம் எல்லோரும் தூயவர்களாய் வாழ்வதே கடவுளின் ஒரே திருவுளம். அது ஒன்று தான். ஆண்டவர் விரும்புகிற தூய வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நல்லதொரு நாளாய் இந்த நல்லதொரு தவக்கால தியான நாள் இருக்க தொடர்ந்து ஆண்டவரிடம் அருளை வேண்டி நிற்போம்.